அன்புடன் வரவேற்கிறது. நான் காஞ்சனா ஜெயக்குமார். டூட்டி ஃப்ரூட்டி பிஸ்கட் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த டூட்டி ஃப்ரூட்டி பிஸ்கெட்ன்றது வாயில போட்டா கரையக்கூடிய பிஸ்கெட்டோடையே சேர்ந்து அங்கங்க கொஞ்சம் கடிச்சுக்கிறதுக்கு சிறிதளவிலான ஒரு ஃப்ரூட் பழங்களின் சுவை மற்றும் சில கடலைகளின் சுவையும் சேர்ந்து வர்றதுனால அருமையான ஒரு பிஸ்கெட்டா இது இருக்கும். நிச்சயமா நம்ம குழந்தைங்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ரொம்ப பிடிச்ச இந்த பிஸ்கெட்டை எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாம். 120 கிராம் வெண்ணெய், 150 கிராம் பொடித்த சர்க்கரை, நம்மளுடைய சாதாரண சர்க்கரையை இப்படி பொடி பண்ணி வச்சுக்கலாம். 250 கிராம் மைதா, அரை தேக்கரண்டி உப்பு, 50 கிராம் பொடித்த முந்திரி பருப்பு, 100 கிராம் டூட்டி ஃப்ரூட்டி, 50 கிராம் சோளமாவு அல்லது கார்ன்ஃப்ளோர், ஒரு மேஜை கரண்டி பால், ஒரு தேக்கரண்டி பேக்கிங் பவுடர், ஒரு தேக்கரண்டி வெண்ணிலா எசன்ஸ் அல்லது ஏதாவது பழ எசன்ஸ். முதல்ல இந்த வெண்ணெயை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த வெண்ணெயை ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை நீங்கள் உங்களுடைய குளிர்சாதன பெட்டியிலேருந்து எடுத்து வெளியில் வச்சிடணும். நீங்கள் இருக்கிற அறையின் தட்பவெப்ப நிலைக்கு அது இருக்கணும். அப்போ தான் உங்களால் அடிக்க முடியும். இதை நல்லா அடிச்சுக்கோங்க. பொடித்த சர்க்கரையை அது கூட சேர்த்துடலாம். மெதுவாக கலக்கி விடுங்க, இல்லாட்டி இந்த சர்க்கரையின் தூள் உங்கள் முகத்தில் விழுந்துடும். நல்லா அடிச்சுக்கோங்க. ஒரு வெளிர் நிறத்துக்கு இது வரணும், அது வரைக்கும் நல்லா அடிச்சுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மைதா கூட சோளமாவு அல்லது கார்ன்ஃப்ளோரை சேர்த்துடலாம். அரை தேக்கரண்டி உப்பு சேர்த்துடலாம். அடுத்தது பேக்கிங் பவுடரையும் சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்துடலாம். முதல்ல இதை எதுக்கு சேர்க்குறோன்னா, முதல்ல இதில் நம்ம போட்டிருக்கிற உப்பு, பேக்கிங் தூள் மற்றும் நம்மளுடைய சோளமாவு நல்லா ஒன்றோட ஒன்று கலந்துடணும் அப்படின்றதுக்காக இப்படி நல்லா கலந்துக்கலாம். நீங்கள் சல்லடையை உபயோகப்படுத்தி சலிக்கிறதுனாலும் பரவாயில்ல. இப்போ பார்த்தீங்களா, நம்மளுடைய மாவு முழுவதுமாக கலந்துடுச்சு. இப்போ இதை நம்ம கலவையோடு சேர்த்துடலாம். மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுடைய மாவு இந்த பதத்தில் இருக்குது. இந்த சமயத்தில் இதில் பாதி பொடித்த முந்திரியை சேர்க்கலாம். அதே மாதிரி பாதி இந்த டூட்டி ஃப்ரூட்டி பழங்களையும் சேர்த்துடலாம். மீதம் இருக்கிற மாவையும் போட்டுட்டு வச்சு நேரடியாக இதை பிசைய ஆரம்பிச்சிடலாம். சப்பாத்தி மாவின் பதத்துக்கு இதை பிசையணும். இந்த பக்குவத்தை பாருங்கள். உருட்டினா மாவு இந்த மாதிரி அருமையாக உருண்டு வருது. ஆனால் நம்ம தேய்ச்சி இதை நறுக்க போகிறோம். அப்போ நம்மளுக்கு சிறிதளவு பால் தேவைப்படும். அதனால் இன்னும் ஒரு தேக்கரண்டி பாலை மெதுவாக சேர்த்துக்கலாம். கடைசியாக எசன்ஸ் சேர்த்துருங்க. இப்போ இதை உங்களுடைய மேஜைக்கு மாற்றிட்டு இந்த மாவை சரி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த பக்குவத்தை பார்த்தீங்களா, நல்லா மெத்துன்ற சப்பாத்தி மாவு பதத்தில் இருக்குது. இப்போ நேரடியாக சிறிதளவு மாவு தூவிட்டு நம்ம இந்த மாவை தேய்க்கலாம். இப்போ நம்ம சதுர வடிவமாக இந்த பிஸ்கெட்டுகளை செய்ய போகிறோம். அதனால் நீங்கள் இந்த மாவை லேசாக இப்படி தட்டி 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 இதனுடைய ஓரங்கள் எல்லாத்தையும் ஒரு சதுரம் அல்லது நீள் சதுரத்துக்கு கொண்டு வரணும். இப்போது நம்மளுடைய தேய்க்கிற குழவையை வச்சு மெதுவாக அதை உள்ளே அனுப்பிடலாம். உங்களுடைய பிஸ்கெட்டுகள் அதிக பருமனம் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும். 1/4 இன்ச் அளவு மட்டும்தான் அது இருக்கணும், அதனுடைய தடிமனம். ஏன்னா ரொம்ப தடிமனமாக இருந்துச்சுன்னா வேகிற நேரம் வேறுபடும். அதனால் அதனுடைய தடிமனத்தை பொறுத்து தான் வேகிற நேரம் இருக்கும். அதனால் நீங்கள் 1/4 இன்ச் இருக்கிற அளவுக்கு வச்சு எடுத்துக்கோங்க. உங்களுடைய அவன்களை 180 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு சூடு பண்ணிவிட்டு 10 நிமிஷத்துக்கு சூடு பண்ணிவிடுங்க. அடுத்தது இந்த பிஸ்கெட்டுகளை நம்ம 15 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுப்போம். உங்களுக்கு தேவைக்கான அளவை இதில் நீங்கள் செய்துக்கலாம். இப்போ உங்களுடைய பேக் பண்ணக்கூடிய தட்டுகளை பேக்கிங் பேப்பர் அல்லது பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சு அடியில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி உங்களுடைய பேக்கிங் ட்ரேயில் இதை அடுக்கினதுக்கப்புறமா 15 நிமிடங்களுக்கு 180 டிகிரி சென்டிகிரேட்டில் பேக் பண்ணி எடுத்துடலாம்.
நண்பர்களே, நம்மளுடைய சுவையான டூட்டி ஃப்ரூட்டி பிஸ்கெட்கள் தயாராயிடுச்சு பாத்தீங்களா? இப்ப பாருங்க, நான் அதை காமிக்கிறேன் உங்களுக்கு. நல்லா முறுமுறு, அதே நேரத்துல மெத்துனும் அருமையா வாயில போட்டு கரையக்கூடிய ஒரு பிஸ்கெட் இது. இதனுடைய உள்பாகம் பாருங்க, இப்படி இருந்தாலே நல்லா கரக்கரான்னு இருக்கும் பிஸ்கெட்னு அர்த்தம். என்ன நண்பர்களே, இந்த சுவையான டூட்டி ஃப்ரூட்டி பிஸ்கெட் எப்படி பண்றதுன்னு பாத்தீங்களா? நிறைய பேர் இது செய்து காமிங்கன்னு சொல்லியிருந்தீங்க, அதனால நாங்க செய்து காமிச்சிருக்கோம். நிச்சயமா நீங்க இந்த டூட்டி ஃப்ரூட்டி பிஸ்கெட்களை செய்து பார்த்து உங்களுடைய அனுபவங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். தோசை பீட்சா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பிரஸ் பண்ணுங்க. தோசை பீட்சாக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெசிபீஸ்க்கு dosapizza.com விஜயம் செய்யுங்கள். நன்றி.